ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஏகாதேசி பூஜை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏகாதேசி பூஜை பேர் வந்து காமிக்க ஏகாதேசி தான். நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கிறது உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வந்த ஏகாதேசி அப்போது துளசி செடியும் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன பரிகாரமும் பண்ணியிருந்தேன் நான். அதே மாதிரி பூஜை ரூம் வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு அகல் விளக்கும் அஷ்டலக்ஷ்மி விளக்கு ஏற்றி முடித்த பிறகு குலதெய்வ விளக்கும் ஏற்றிருந்தேன் நான். அதே மாதிரி குலதெய்வ விளக்குலாம் ஏற்றி முடித்த பிறகு நான் பெருமாள் ஃபோட்டோ வந்து ஒரு சின்ன மணப்பலகில் வச்சு நான் வந்து பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பெருமாள் ஃபோட்டோ கீழே வந்து லக்ஷ்மியும் வச்சு பக்கத்தில் கணேஷாவும் வச்சு தான் நான் பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன். மாதிரி லக்ஷ்மி முன்னாடி வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்குலாம் பூ அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சுவாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடித்த பிறகு சுவாமி முன்னாடி ஒரு பிளேட் வச்சுருந்தேன். அந்த பிளேட் மேலே வந்து ரெட் கிளாத் வச்சு ரெட் கிளாத் மேலே வந்து மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், துளசி, அதே மாதிரி 101 ரூபாய் காயின் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு கணேஷாவை வழிபாடு பண்ணி முடித்த பிறகு குலதெய்வ வழிபாடும் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய ஸ்லோகங்கள் சொல்லி துளசியால் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி 108 நாமங்கள் சொல்லி தான் நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன். என்னோடய பூஜா விதம் இது மாதிரி தான் நடந்தது. அதே மாதிரி அந்த பிளேட் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே பணம் வைக்கிறோமோ அந்த இடத்துல வைக்கணும். அதே மாதிரி புதன்கிழமை அந்த துளசி இலையை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தான் என்னோடய பூஜா விதம் நடந்தது. உங்களுக்கு இந்த பூஜா விதம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.